Manera's box. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையா ஒரு ஈஸியா கேரட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது 10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு பண்ணி முடியும். அதுக்காக நான் இப்போ ஒரு லார்ஜ் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் ஆனியன் எடுத்துருக்கிறேன். அதுக்காக இப்போ 4 காஞ்ச மிளகாய் எடுக்கலாம், ஒரு க்ரீன் சில்லி எடுக்கலாம், ஒரு ஸ்மால் பீஸ் ஜிஞ்சர் எடுக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கிறேன். ஒரு ½ கப் கோகனட் எடுக்கிறேன். இவ்வளோ நோக்கு ஃப்ரை பண்ணிட்டு வேணும் இது குக் பண்ணுறதுக்கு. அப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது ஆயில் ஹீட் ஆன பிறகு நமக்கு அதில் 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் போடலாம். அது வெடித்த பிறகு நமக்கு எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயும் அந்த ஆனியன், கறிவேப்பிலை, ஜிஞ்சர், க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு, ஜிஞ்சர் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போடுங்க, அல்லது மிக்சியில் அது ஹார்டாக இருக்கும்போது அது உங்களுக்கு கிரைண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ எல்லாம் போட்டு நமக்கு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே போதும். உங்களுக்கு நீங்கள் புளி ஆட் பண்ணுறதா இருந்தால் இதில் ஆட் பண்ணுங்க. நமக்கு நான் புளி தண்ணி யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ புளி போடலை. இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை, கொஞ்சம் கலர் மாறினாலே போதும், அந்த பச்சை ஸ்மெல் மாறினாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் மாறின பிறகு நமக்கு கேரட் ஆட் பண்ணலாம். கேரட்டு நமக்கு இது அரைக்க தான் போதும் ஜாரில் போட்டு, அதனால் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அது ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நமக்கு ஃபாஸ்ட்டாக அது ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு சின்ன பீஸாகவே கட் பண்ணி போடுங்க. அல்லது அதில் செத்தி போட்டால் கூட பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகும். இப்போ கேரட்டு அல்லது ஆல்ரெடி அது ஃபாஸ்ட்டாக அது குக் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸே போதும் அதுக்கு. இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அது ஆயாச்சுன்னு நமக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் நமக்கு இப்போ கோகனட் ஆட் பண்ணலாம். நான் ஒரு ½ கப்போட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கோகனட்டு. நான் அதை ஆட் பண்ணுறேன். ½ கப்பே போதும். ஆனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் க்ரீன் சில்லியோ அது காஞ்ச மிளகாயோ ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குது இந்த காரம். இப்போ எல்லாம் நமக்கு நீங்கள் கோகனட் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அது நமக்கு ரொம்ப ஓவராக அது ஃப்ரை ஆக வேண்டிய தேவையில்லை. அந்த அந்த ஹீட்டில் இருந்து அது கரெக்டாகும் அப்படியே. அப்போ நமக்கு இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சா போதும். இது அது கூலான பிறகு நமக்கு ஜாரில் போட்டு தேவைக்கு உப்பும் புளி தண்ணியும், நீங்கள் புளி போடுறதா இருந்தால் நேரமே ஃப்ரை பண்ணும்போது போடுங்க. நான் புளி தண்ணி ஆனதுனால இப்போ ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். நீங்கள் அரைக்கும்போது அது பாருங்கள் உங்களுக்கு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கானா. நான் இப்போ அரைச்சிட்டு அதில் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன், தாளித்து ஊட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணுமென்னா மட்டும் தாளித்தா போதும், அல்லது அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த வேலை முடியும். இப்போ நான் இன்றைக்கி அது தோசை கூட தான் அது சர்வ் பண்ணுறேன். தோசை கூட இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னால் நான் முளைக்கட்டின பயறு வச்சு உண்டாக்கின தோசை. நீங்கள் இது நல்ல ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கெல்லாம். அப்போ முளைகட்டின பயறு தோசை நீங்கள் பார்க்காதவங்க, அடை தோசை பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஹெல்த்தியான தோசையும் நம்ம ஹெல்த்தியான கேரட் சட்னியும் இங்கே கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை ஒன்று கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.